அந்த கோயிலில் அந்தந்த சாமியை பற்றி பாடுறோம். இப்போ ஒரு சுடலமாட சுவாமி கோயிலுக்கு போவோம், அங்கே சுடலமாடனை பற்றி பாடணும். கருப்பசாமி கோயிலுக்கு போவோம், அங்கே கருப்பசாமியை பற்றி பாடணும். தலையமாடன் சாமி கோயிலுக்கு போவோம், அங்கே தலவாய் மாடனை படிக்கணும். அம்மன் கோயிலுக்கு போவோம், முப்படாதியம்மா, காளியம்மா, மாரியம்மா, முத்தாரம்மா, இப்படி எல்லா சாமிகளையும் அந்த கோயிலில் படிக்கும்போது அந்த சாமி ஒரு ஆர்வமாக நம்ம படிக்க படிக்க நம்ம முன்னாடி ஆடுறது, அது எங்களுக்கு ஒரு பெருமை. இப்போ ஒரு கோயிலுக்கு வில்பாட்டுக்கு போகிறோம்னா அந்த ஊரில் அந்த வில்பாட்டை பார்த்துட்டு மக்களுக்கெல்லாம் பிடிச்சிடுதுன்னா அப்படி மறு வருஷம் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய கோயில் 5 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் அப்படின்னு இப்போ நிறைய கோயில் பாடிட்டு இருக்கேன். நிறைய கோயிலில் அவார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, நிறைய வாங்கியிருக்கேன். மக்கள் நிறையா நம்ம வில்லை பாராட்டி தன்மானமும் நிறைய கொடுத்துருக்கு. அதனால இந்த வில்லுப்பாட்டு கலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே போல இன்னும் நிறைய கலைஞர்களையும் வளர்த்துடணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த வில்லுப்பாட்டை இதை அழிய விடாம இந்த கலையை பழையோடையும் நம்ம உருவாக்கணும்னு சொல்லி அரசாங்கமும் இதை பாடத்திட்டத்துக்கு கொண்டு வந்து அரசு அங்கீகாரத்தோட பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இன்னைக்கு நிறைய